ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பெறி போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நானும் செய்யும் இனிதானே செய்யும் என நாடி வந்த கோவிலின் செய்யும் கொடுங்குற்று என் செய்யும் குமரேச திருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிக்கே சரண்யே திரிஜம்பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தியம் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏவல் பில்லி சூன்யம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உண்மையா இல்லையா என்பதை பல நூல்களில் நாம் படித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். தினந்தோறும் வரக்கூடிய செய்தித்தாள்களிலும் கூட நாம் பல விஷயங்களை படித்திருக்கிறோம், தெரிந்து கொண்டிருக்கிறோம். இது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி, இது யார் யாரையெல்லாம் பாதிக்கும். ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கிற இது ஏவல் பில்லி சூன்யம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில். இது வேற, அந்த பதிவு அது வேற. இது எப்படி இருக்குன்னா, ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே கிரகநிலைகள் எந்த நிலைமையிலே இருந்தால் அந்த ஜாதகனை இந்த ஏவல் பில்லி சூன்யம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தாக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே எந்த பாகங்கள் வலி அடிக்கிறதோ, எந்த பாகம் வலி இருக்கிறதோ, தொந்தரவு இருக்கிறதோ ஒரு ஜாதகனுக்கு, அந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அந்த ஜாதகன் நினைப்பான். இன்றையும் கிராமப்புறங்களில் நிறைய பேர் இப்படி தான் சொல்கிறாங்க, யார் என்னமோ பண்ணிட்டுக்கிறாங்கப்பா, அதனால தான் எனக்கு உடம்புல பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மருத்துவ ரீதியாக இப்போது ஹாஸ்பிட்டல் போனோம்ப்பா, இன்ஜெக்ஷன் போட்டோம், மாத்திரை மருந்து எல்லாம் சாப்பிட்டேன், ஒரு நாள் 2 நாள் நல்லா இருந்துச்சு, மறுபடியும் அதே மாதிரி வலி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் உண்டு. அதே போல் எல்லாம் ஸ்கேன் பண்ணாச்சு, எல்லாமே எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு, எந்த டெஸ்ட்டிலுமே எந்த விதமான நோய் அறிகுறிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த டெஸ்ட்டில் எதுவுமே காட்டல. ஆனாலும் வீட்டுக்கு ஒரு நாள் 2 நாள் இருந்தால் மறுபடியும் அதே பாகம் சம்பந்தப்பட்ட விஷயம் உடலில் எந்த இடத்திலோ, எந்த நிலையிலோ, எந்த உறுப்பிலோ அந்த வலி சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த ஜாதகனை வாட்டிக்கொண்டே இருக்கிறது இப்படியும் சொல்கிறாங்க. இது நான் சொல்லலை, கேட்குறவங்க சொல்கிறேன். இப்படியும் நம்ம ஜோதிடம் ஜாதகங்கள் பார்க்க வரும்போது அன்பர்கள் கூறுகிறார்கள். அப்போது இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தோமேயானால் எல்லோரையும் இது தாக்குமா, எல்லா ஜாதகரையும் தாக்குமான்னா அப்படி இது தவறு, அப்படி ஆகாது. அப்போது ஜாதக நிலை எப்படி இருந்தால் இது நமக்கு உண்மை நிலவரம் தெரியும்னா, மருவிய 10 சூரியன் 6 மங்களன் வியத்தினில் காரி விரவிய கரிகோல் 2 இருக்க மேவலர் சூன்ய குணத்தால் கருவிய குலிசக்கட்டினால் வருந்தி சஞ்சலம் உற்றிருந்தவன் தன் கருவிகள் பிரிந்தே சோபமுற்றிருப்பன் காசினி அகன்றிடும் காலை. இந்த பாடல் இந்த முறையிலே கூறுகிறது. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் சூரியன், 6ஆம் இடத்தில் செவ்வாய், 12ஆம் இடத்தில் சனி பகவான், 2ஆம் இடத்தில் ராகு பகவான், இந்த நிலையிலே ஒரு ஜாதக அமைப்பு இருக்குமானால், ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே மேற்கூறிய முறையில் ஜாதக அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகனுக்கு ஏவல் பில்லி சூன்யம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். அந்த விஷயங்களினால் அந்த ஜாதகன் அதிக பாதிப்புகள் ஏற்படுவதாக நாம் கூறலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போது மாந்திரீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த ஜாதக முறையில் இருந்தால் அந்த ஜாதகன் பல இன்னல்களை சந்தித்து கஷ்டப்படுவான்.
அவல நிலைப்படுவான், நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்படுவான் அப்படின்னு சொல்கிறோம். வணக்கம்.